ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஜாம் செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் ரஸ்தாளி வாழைப்பழம் ஒரு 12 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா இதுக்கு நல்லா இருக்கும் இந்த ஜாமுக்கு. இதை இப்போ ஒவ்வொரு பழமாக உரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் உரிச்சிக்கிடுவோம். கேஆர்வி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ எல்லா வாழைப்பழத்தையும் உரித்து போட்டாச்சு குக்கரில். இதை எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் ஒரு 1.5 கிளாஸ் அளவு வாழைப்பழம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுக்கிடுவோம். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணியை விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜாமு. இது நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றதுனால ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சு, திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு வாழைப்பழம். இப்போ இதை ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம வடிகட்டி நல்லா எடுத்துக்கிடுவோம். அந்த தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த வெந்த தண்ணி, வாழைப்பழம் வெந்த தண்ணி, அந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் வடிகட்டிட்டு அந்த சக்கையை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இது நம்ம வீட்டிலையே இந்த ஜாம் செய்கிறதுனால நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக. குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கெல்லாம் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சக்கையை தனியாக எடுத்தாச்சு. இந்த தண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ ஒரு கடாயில் அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கிடுவோம். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 8 கிராம்பு போட்டுக்கிடுவோம். இந்த கிராம்பு போட்டோம்னா ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த ஜூஸ் நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ இந்த வெந்துருச்சு, பாதி வெந்துறதுனால இந்த நம்ம கிராம்பையெல்லாம் எடுத்து போட்டுக்கிடுவோம் போதும். இப்போ இதுக்கு நான் 100 கிராம் சீனி எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். சீனியும் அந்த ஜூஸும் நல்லா கலந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஃபுட் கலர் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதையும் ஒரு 2 சொட்டு கலந்து தண்ணியில் அதையும் ஊற்றிக்கிடுவோம். விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அந்த இது நல்லா கெட்டிப்பட்டுட்டு வருது. இப்போ தான் கெட்டிப்பட்டு அந்த ஜாம் பதத்துக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ லெமன் ஜூஸை ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிடுவோம். இப்போ இந்த ஜாம் பதம் வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அது தண்ணியில் நம்ம கையை தொட்டுட்டு இந்த கரண்டியில் இந்த ஜாமை எடுத்துட்டு அப்படியே தொட்டுவிட்டு இப்படி பார்த்தோம்னா அந்த ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் இப்போ வந்துருச்சு. இப்போ ஜாம் பதம் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் இது நல்லா ஆறி செட் ஆகட்டும் பார்ப்போம். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஆறி ஜாம் பதத்துக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இது ஒரு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜாமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது ஒரு சத்தான ஒரு உணவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.